இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்னதாக பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்திருக்கேன். நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வந்து முத்தல் காயில் செஞ்சோன்னா நல்லா இருக்காது. இதுக்கு தேவையான மசாலாவுக்கு நமக்கு இந்த பொருட்கள் தேவைப்படும். பெருஞ்சீரகம் வந்து 1/4 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் வந்துட்டு ஒரு 7-8 வெங்காயம் அளவு நமக்கு சரியாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ போதும். அப்படி இல்லைன்னா 1/4 கப் எடுத்துக்குங்க. மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப காரமாக இருக்காது. கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனை விட அதிகமாக எடுத்திருக்கேன். இந்த மசாலா எல்லாத்தையும் நாம் அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைக்கிறப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கணும். கத்திரிக்காய் கட் பண்ணுறப்ப என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா குறுக்க வந்துட்டு கீறிட்டோன்னா போதும். இந்த எட்ஜ் அளவுக்கு நான் கீறி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நாம் இந்த மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா நான் அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்து நாம் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா போதும், இந்த அளவுக்கு வரைக்கும். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அந்த கத்திரிக்காயில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் இன்னும் மசாலா மிச்சம் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு இந்த கத்திரிக்காய் வறுக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு எல்லா கத்திரிக்காயிலையும் உள்ளே கொஞ்சம் மசாலா ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வறுவல் செய்யலாம். 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நாம் வந்து கத்திரிக்காய் வறுக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே வறுவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடிகனமான இண்டாலியம் கடாய் தான் யூஸ் பண்ணுவேன். நான் இன்றைக்கும் அது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்துட்டு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நம்ம நார்மல் எண்ணெய் கரண்டி இருக்குல்ல, அதால் ஒரு 2 கரண்டி அளவு நான் முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ நான் வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஏற்கனவே மசாலா போட்டு இதை நம்ம ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காவை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வந்துட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணுவோம். லோ ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். இது குக் ஆகட்டும். இது ஓரளவு, அதாவது பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம மீதி மசாலா மிக்ஸி ஜாரில் இருக்குல்ல, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இது கொஞ்சம் பொறுமையாக குக் ஆகட்டும் மிதமான சூட்டில். கத்திரிக்காய் வந்து ஓரளவு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மிக்சியில் இருக்குல்ல மசாலா, இதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா சேர்க்காமல் நம்ம வந்துட்டு செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது சேர்த்து செய்கிறப்ப அது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஆட் பண்ணிக்குவேன். ரொம்ப போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கட் ஆகிடும். அதனால் ஜென்டிலாக பரட்டி விட்டிங்கன்னா போதும். இந்த ஸ்டேஜில் நான் இன்னொரு அரை கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த குழிக்கரண்டியால் ஒரு 2.25 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருப்பேன். அவ்வளோதாங்க, நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சினாலும் நல்லா இருக்காது. இதை நாம் இப்போ வந்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.